அமெரிக்காவின் 47வது அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறார். உலகமே எதிர்பார்த்த இந்த ட்ரம்பின் பதவியேற்பு விழா அமெரிக்கா நாடாளுமன்ற கட்டிடமான கேபினட் கட்டிடத்தில் உள்ள ரோட் டொனால்டாவில் இன்றைய அரங்கில் நடைபெற்று வருகிறது. நியூயார்க்கின் பேராயர் கர்தினால் டிமோதி டோலன் பதவியேற்பு விழா பிரார்த்தனைக்கு தலைமை வகித்தார். ட்ரம்புடன் முன்னதாக 50வது துணை அதிபராக ஜேடி வான்ஸும் பதவியேற்றுக் கொண்டார். ட்ரம்ப் பதவியேற்றவுடன் பீரங்கி குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதை அளிக்கப்பட்டது. ட்ரம்ப் பதவியேற்பில் 1884ஆம் ஆண்டு முதல் பதவி பிரமாண உரை எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்தது. அதில் அமெரிக்காவின் அதிபர் பதவியை நான் உண்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் எனது சிறந்த திறனுக்கு ஏற்றவாறு அமெரிக்காவின் அரசமைப்பை பராமரித்து பாதுகாத்து தற்காப்பேன் என்றும் தான் உறுதியளிக்கிறேன் என்று ஆங்கிலத்தில் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். வழக்கமாக அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சி நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு வெளியே நடைபெறும். இந்த நிகழ்வில் லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் பங்கேற்பார்கள். ஆனால் இந்த முறை நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் நடைபெறுகிறது. ஏனென்றால் வானிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அங்கு கடும் குளிர் நிலவுவதால் மக்கள் திறந்த வெளியில் நின்று அவதிப்படுவதை தடுக்குவதற்காக இந்த முறை அதிபர் பதவியேற்பு விழா நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் நடைபெறுகிறது. உள்ளரங்கில் பதவியேற்பது 40 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை என்பது நாம் கவனிக்க வேண்டியது. கடந்த 1985ஆம் ஆண்டுக்கு பின் அமெரிக்க அதிபர் பதவியேற்பு விழா உள்ளரங்கில் நடைபெறுகிறது. இருப்பினும் நாடாளுமன்றத்திற்கு வெளியே ட்ரம்பின் ஆதரவாளர்கள் குவிந்திருக்கின்றனர். பதவியேற்பு நிகழ்ச்சியில் இராணுவ படைகள், பள்ளி இசைக்குழுக்கள், பொதுமக்கள் பங்கேற்கும் மாபெரும் அணிவகுப்பு மைதானத்தில் நடத்த திட்டமிட்டப்பட்டிருந்தது. இருப்பினும் கடும் குளிர் காரணமாக இந்த அணிவகுப்பு உள்ளரங்கில் மாற்றப்பட்டிருக்கிறது. அங்குள்ள கேபினட் 1 அரங்கில் இந்த அணிவகுப்பு நடைபெற என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் துணை அதிபர் பதவியேற்பு, அதிபரின் பதவியேற்பு, அதிபர் தொடக்க உரை, முந்தைய அதிபர் புறப்பாடு, அதிபர் பதவி பிரமாணத்தில் கையெழுத்திடும் நிகழ்வு, மதிய உணவு ஆகியவை இடம்பெறுகிறது. ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றுள்ளார். எலான் மாஸ்க், ஜெப் பெசோஸ், மார்க் ஜுக்கர்பெர்க் மற்றும் சுந்தர் பிச்சை போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள், உலகளாவிய வணிக தலைவர்களும், பாராக் ஒபாமா, கமலா ஹாரிஸ் மற்றும் கிளாரி ஹிண்டன் போன்ற அரசியல் பிரமுகர்களும் இதில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியும் அவரது மனைவி மீரா அம்பானியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். ஜெயின் ஜார்ஜ் தேவாலயத்தில் நடைபெற்ற தொடக்க நாள் பிரார்த்தனை நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். ட்ரம்பின் பதவியேற்பு நிகழ்வு அமெரிக்க நேரப்படி சரியாக மதியம் நண்பகல் 12 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெற்றது. அதாவது இந்திய நேரப்படி இரவு 10:30 மணிக்கு தொடங்கியது. அமெரிக்காவில் பதவியேற்பு விழாக்கள் வரலாற்று ரீதியாக ஆழமான பாரம்பரியத்தை கொண்டதாக இருந்தன. 1933ஆம் ஆண்டு அரசமைப்பு திருத்தத்தை தொடர்ந்து பதவியேற்பு விழா ஜனவரி 20ஆம் தேதி நடத்தப்படுகிறது. வழக்கமாக நவம்பரில் தேர்தல் நடத்தப்படும். வாக்குப்பதிவு நாளுக்கு பிறகு முடிவுகள் விரைவாகவே அறிவிக்கப்படும். அதன் பின் பதவியேற்பு விழா ஜனவரி 20ஆம் தேதி நடத்தப்படுகிறது. அதிபரின் அதிகாரப்பூர்வ பதவியேற்பு விழாவை நண்பகலில் நடத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நிரல் தயாரிக்கப்படும். அதிபர் தேர்தல் நடந்து முடிந்து 2 மாதங்களுக்கு பிறகு பதவியேற்பு விழா நடைபெறும். அமெரிக்க சட்டப்படி அதிபராக தேர்வாகும் நபரின் பதவிக்காலம் ஜனவரி 20ஆம் தேதி நண்பகல் முதலே தொடங்கும். ஒருவேளை ஜனவரி 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டுமே மறுநாள் ஜனவரி 21ஆம் தேதி நண்பகல் முதல் பதவிக்காலம் தொடங்கும். இதன் காரணமாக சரியாக ஜனவரி 20ஆம் தேதி நண்பகல் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் 47வது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டார். ட்ரம்ப் அதிபராமனுடன் பல அரசு உத்தரவுகளை பிறப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உத்தரவுகள் என்னவாக இருக்கலாம் என்று முன்னோட்டத்தை ட்ரம்ப் ஏற்கனவே அளித்திருந்தார். சட்டவிரோத குடியேற்றம், காலநிலை விதிகள், பன்முகத்தன்மை குறித்த கொள்கைகள், அரசு ரகசிய ஆவணங்கள் ஆகியவை குறித்து உத்தரவுகள் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் ஆட்சி பரிமாற்ற காலத்தில் 1.5 ஆண்டுகளாக நீடித்து வந்த இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் அண்மையில் கையொப்பமான அமைதி ஒப்பந்தம் சாத்தியமாவதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் பதவியேற்ற பின் தற்போது உரையாற்றினார். அதில் அமெரிக்காவின் போர்க்காலம் தொடங்குகிறது என தெரிவித்தார். அமெரிக்காவின் பாதுகாப்பு மீட்டெடுக்கப்படும் என்றும் அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரம் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதனிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி தனது வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார்.